தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த செதிருத்தேவாரமும் திருவாசகமும் இவைத்தரச் செய்த ஆழ்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் வெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் திருநாவுக்கரசு புலரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈத்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேணி இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருள் செய்த சிவப்பிரகாசமாகிய இந்த ஞான பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்ப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் இந்த சிவப்பிரகாசத்தினுடைய முதல் பகுதியாகிய பாயிரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் 12 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு முதல் பாடல் மங்கள வாழ்த்து, 2வது அம்மை துதி, 3வது மூத்த பிள்ளையார் துதி, 4 இளைய பிள்ளையார் துதி, 5 குருமரபு, 6 மறைஞான சம்பந்தர் துதி, 7 நுதலிய பொருள், 8 9 தீக்கை, 10 அபரஞானம் பரஞானம், 11 என்ன சொல்லுது அப்படியே வேகமாக அவை அடக்கம், நூல் மரபு, 11 நூல் மரபு, 12 அவையடக்கம் ஆகிய முதல் பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். இன்று திருவருள் கருணையினாலே பொது பகுதியாகிய 13லிருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதில் இன்றைய 13வது பாடல். இது சிவப்பிரகாசத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தலைப்பு இருக்கிறது. அது எதை சொல்ல வருது? நீங்கள் சித்தியார் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கருத்துக்கு 1ற்கு மேற்பட்ட பாடல் இருக்கும். அந்த கருத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு அதை பார்த்தா தான் என்ன செய்யும், அந்த கருத்தை நீங்கள் முழுசாக வாங்க கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஆனால் சிவப்பிரகாசத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்தை பார்த்தா அந்த பாட்டுக்குள்ளே அந்த கருத்தை முடிச்சிடுவார். அப்போது என்ன வேணும், பாசம்னா என்ன, ஆணவம்னா என்ன, மாயைனா என்ன, கண்மம்னா என்ன, சொரூப சிவம்னா என்ன, தடத்த சிவம்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டிங்கன்னா சிவப்பிரகாசத்தில் ஒவ்வொரு பாட்டு சொல்லலாம். சித்தியாரில் அப்படி சொல்ல முடியாது. அதை சொல்லணுன்னா 4 பாட்டு சொல்லணும், 5 பாட்டு சொல்லணும். ஏன்னா ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பார். இங்கே அந்த தலைப்புகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கணும். பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட முக்கியமாக எதை ஞாபகம் வச்சுக்கணும்,
தலைப்பு. இந்த பாட்டு எதை சொல்லுது? நீங்கள் பாட்டு ஞாபகத்தில் இல்லைனாலும் 13வது பாட்டு சொரூப சிவம்னா 13வது பாட்டில் இருக்குதுங்க. 13 சொரூப சிவம், 14 தடத்த சிவம். புரியுதுங்களா? அப்போ அந்த தலைப்பில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஐயம் வருகிற போது எங்கே பார்க்கலாம், அந்த பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த கருத்து இருக்கும். அப்போது பாட்டை நினைவு வைக்கிறீங்களோ இல்லையோ, தலைப்பு நினைவில் வச்சுக்கணும். இந்த பாட்டு இதை சொல்லுது. இப்போ நான் வரிசை அதனால தான் எடுத்த உடனே 12 பாட்டை சொன்னேன். புரியுதுங்களா? மங்கள வாழ்த்து, அம்மை துதி, மூத்த பிள்ளையார், இளைய பிள்ளையார், அடுத்தது குரு மரபு, மறைஞான சம்பந்தர் துதி, நுதலிய பொருள், தீக்கை. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பு. அதே மாதிரி 100க்கும் தலைப்பு இருக்குது. 100 பாட்டுக்கு 100 தலைப்பு இருக்குது. வரிசையாக ஒவ்வொன்றும் எதை சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். வைத்து கொண்டால் ஒரு திரண்ட கருத்தாக நீங்கள் சித்தாந்தத்தை தெரிந்துக்கலாம். நம்ம சொல்கிற ஒரு அவுட்லைன் தெரியணும்னா சிவபிரகாசத்தில் அந்தந்த பாட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சம்பந்தமான ஒரு திரண்ட கருத்தை நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே விரிக்கிறது வேறு நூல்லேருந்து விரிச்சிக்கலாம். அதுதான் இந்த சிவபிரகாசத்துக்குரிய தனிச்சிறப்பு. அதனால் பாருங்கள், 13வது பாட்டு பதி இலக்கணம். பதி இலக்கணம்னு சொன்னாலும் இது சொரூப சிவத்தினுடைய இலக்கணம். சொரூப சிவத்தினுடைய இலக்கணம் பாடல் எண் 13. பாருங்கள், பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரித்தல். பதி பரமே அதுதான் நிலவும் அருவுரு இன்றி குணம் குறிகளின்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலகமாய் அகண்டிதமாய் ஆனந்த வடிவாய் அன்றி செல அரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாகி நிகழ்த்துவது தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே. தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே. தெளிந்தவர்கள் இதனை சொரூப சிவம் என்று சொல்லுவர். தெளிந்தோர் என்பது யாருங்க? கேட்டு சிந்தித்து தெளிந்தோர். கேட்டு சிந்தித்து தெளிந்தோர் இதனை என்னன்னு சொல்லுவாங்க? தற்சிவம், சொரூப சிவம். தற்சிவம் என்பது தமிழ் சொல்லு. அதுக்கு வட சொல் என்னதுங்க? சொரூப சிவம். சொரூப சிவம் என்று சொல்லுவர். இதனை சொல்லுவர். எதனை? மேலே இருக்கிற எல்லாம், மேலே இருக்கிற இலக்கணங்கள்லாம் எதுக்கு பொருந்துகிறதோ அதுக்கு சொரூப சிவம் என்று பெயர். சொரூப சிவம் என்று பெயர். பாட்டு பாருங்க, பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து. எல்லாத்தோட கருத்தும் எதனுடைய கருத்து? பல கலைகள், ஆயகலைகள் 64. அப்போது என்ன நூல்கள் இருக்கிறதோ எல்லா நூல்களின் கருத்து, அப்புறம் ஆகமத்தினுடைய கருத்து, வேதத்தினுடைய கருத்து, கலை நூல்களின் கருத்தும் ஆகமத்தினுடைய கருத்தும் வேதத்தினுடைய கருத்தும். பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து. யாவையினும் கருத்து பதி பசுபாசம் தெரித்தல். நீங்கள் எந்த நூலை எடுத்துட்டாலும் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை பேசும், இல்லைன்னா 2 பேசும், இல்லைன்னா 3 பேசும். எந்த நூல் எடுத்துக்கிட்டாலும் அது என்ன செய்யும்? ஒன்று பதியை பற்றி பேசும், இல்லைன்னா பசுவை பற்றி பேசும், இல்லைன்னா பாசத்தை பற்றி பேசும். இந்த 3 தவிர வேறு எதையுமே எந்த நூலாலும் பேச முடியாது. எந்த நூலாலையும் பேச முடியாது. நம்ம சும்மா வச்சுக்குமே, குமுதம், ஆனந்த விகடன், இதெல்லாம் ஒரு நூல் தானே. இது எதை பேசுது? பாசத்தை பற்றி பேசுது. பாசத்தை பற்றி பேசுது. இப்போது நம்ம பாட்னி, ஜுவாலஜி என்னது எதை பற்றி பேசுது? பசுவை பற்றி பேசுது, உயிரை பற்றி பேசுது. புரியுதா இல்லைங்களா? அப்போது நீங்கள் எதை படித்தாலும் இந்த 3 பற்றி தான் பேச முடியும். இதை தாண்டி நீங்கள் ஒரு பொருளை பேசவே முடியாது. அப்போ கலை நூல்கள், வேத நூல்கள், ஆகம நூல்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் இதனுடைய கருத்து என்னது? பதி பசு பாசம் தெரித்தல். பதி பசு பாசம் தெரித்தல். அந்த பதி பசு பாசத்தை தெரிக்கிற இந்த நூல்கள்
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவற்றினுடைய கருத்துக்களில் உயர்ந்த பொருள் எது? 3 பொருள் இருக்குது: பாசம், பசு, பதி. இதில் மிக உயர்ந்தது எது என்று சொன்னால் பதி. பதி பரமே. பரம் என்பதற்கு மேலானது. பதி பரமே. எதற்கு? இந்த 3லே ஆகச்சிறந்தது எது? பதிதான். அது பதிதான். அந்த பதி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி இலக்கம் சொல்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பதி என்று சொல்ல பார்க்கணும். பதி என்பதற்கு தடத்த சிவத்திற்கு தான் பதின்னு பேர். தடத்த சிவத்துக்கு தான் பதின்னு பேர். பொதுவாக நம்ம உலகத்தை நோக்குகிற போது இறைவனுக்கு என்னன்னு பேர்? பதின்னு பேர். உலகத்தை நோக்கினால் அவனுக்கு என்ன பேர்? பதின்னு பேர். அதே தன்னை நோக்குகிற போது அவனுக்கு சிவம்னு பேர். ஏற்கனவே நான் போன வகுப்பில் எழுதி போட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரமசிவன், பராசக்தி, ஆதிசிவன், ஆதிசக்தி. பரமசிவன் என்பது தன்னை நோக்குகிற போது அவன் பரமசிவன். ஆன்மாவை நோக்கினால் ஆதிசிவன் ஆயிடுவான். ஆன்மாவை பார்த்தாவே அவனுக்கு என்ன வந்துடும்? ஆதிசிவன் ஆயிடுவான். ஏன் அவன் கேட்டிங்கன்னா, கருணை வெளிப்பட்டுரும். ஆன்மாவை பார்த்த உடனே என்ன ஆகிடும்? கருணை வெளிப்பட்டுரும். ஏன்னா உயிர்களின் கண்டு இறங்குவது அவனது குணம், இறைவனது குணம். அதனால் அவனுக்கு என்ன பேருங்க? ஆதிசிவன். ஆதிசிவன். அந்த ஆதிசிவத்துக்கு தான் பதின்னு பேர். ஆதிசிவத்துக்கு தான் பதின்னு பேர். எனவே அந்த பதிதான் எல்லாவற்றிற்கும் மேலானது. எல்லாவற்றிற்கும் மேலானது பதி பரமே. அந்த பதியானது அதுதான் தன் நிலையில் அதற்கு சொரூப சிவன் என்றும், உயிர்களை காணுகிற போது பதி என்றும் சொல்லப்படும். அந்த பொருள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலவும் அரு உரு இன்றி. அந்த பதிக்கு என்ன இலக்கணம் சொல்கிற? முதல் இலக்கணம். இதெல்லாம் 1, 2, 3, 4ன்னு போட்டுக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு இலக்கணம். ஒவ்வொன்றும் ஒரே பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கருத்து விரிந்த கருத்து. அதற்கு அரு உரு இன்றி. அரு உரு இன்றி. அரு இன்றி, உரு இன்றி, அரு உரு இன்றி. அப்போ பெருமானுக்கு என்ன கிடையாது? உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அரு உருவமும் கிடையாது. ஆனால் நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறோம்? அவன் உருவம் தாங்கி வருவான், அருவமாக வருவான், அரு உருவாக வருவான்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? படிச்சிருக்கிறோமா இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது எது சரி? எப்படி? அவன் கருணையால் வடிவம் தாங்கி வருகிறான். கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு உருவம், அருவம், அருவுருவமெல்லாம். சொரூப சிவத்துக்கு இதெல்லாம் கிடையாது. சொரூப சிவத்துக்கு அதெல்லாம் கிடையாது. சித்தியாரில் 75வது பாட்டு சொல்லும், உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம், அருவுரு ஆனபோது திருமேனி உபாயம் பெற்றோம், செப்பிய மூன்றும். செப்பிய மூன்று எது? அருவம், உருவம், அரு உருவம். இந்த மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. நம்ம கருமேனி தரிக்காமல் இருக்கிறதுக்காக அவன் தாங்கி வந்த கருணை வடிவம் எது? அருவம், உருவம், அரு உருவம் என்ற மூன்றும் யாருடையது? அவனது கருணையாகிய வடிவம். உண்மையில் இந்த வடிவங்களை கடந்தவன் இறைவன். வடிவங்களை கடந்தவன் இறைவன். எனவே அவனுக்கு என்ன கிடையாது? அரு உரு இன்றி. அரு இன்றி என்பதை இரட்டுரம் எழுந்து கொள்ளணும். அரு இன்றி, உரு இன்றி, அரு உரு இன்றி. அப்புறம் குணம் குறிகளின்றி. குணம் குறிகளின்றி. குணம் இன்றி, குறியின்றி. குணமின்றி, குறியின்றி. குணம் கிடையாது. என்ன குணம் கிடையாது? நம்முடைய குணம் எது? முக்குணம். நம்முடைய குணம் முக்குணம், அவனுடைய குணம் என் குணம். அப்போ இங்கே குணமின்றின்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு இறைவனுக்கு குணம் இல்லைன்னா எந்த குணமும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எந்த குணமும் இல்லைன்னு சொன்னால் அது யார்? வேதாந்த கருத்து. வேதாந்தத்தில் தான் பிரம்மத்துக்கு குணம் இல்லை, நிர்குணம்னு சொல்லுவாங்க. நிர்குண பிரபஞ்சம்.
தியாகராஜர் பாகவதெல்லாம் அந்த தியாகராஜரோட கீர்த்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாடியிருப்பார் நிற்குண பிரபஞ்சம் அப்படின்னு. எதுக்கு? பிரம்மத்துக்கு குணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வேதாந்த கருத்து. சித்தாந்த கருத்து என்னது? இறைவனுக்கு எண்குணம் உண்டு, எண்குணம் உண்டு. எனவே எண்குணத்தில் இருக்கிற பெருமான் அவனுக்கு குணம் இல்லைன்னு சொன்னால் என்ன குணம் இல்லை? முக்குணங்கள் இல்லை, முக்குணங்கள் இல்லை. எனவே குணம் இன்றி, அப்புறம் குறியின்றி. குறியின்றி என்பது என்னதுங்க? ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தில் தான் பெருமான் வருவான். சிவலிங்க திருமேனியில் தான் வருவான், நடராஜ திருமேனியில் தான் வருவான், இங்கே தான் வருவான், அங்கே தான் வருவான்னு அவனை என்ன செய்ய முடியாது? வரையறை செய்ய முடியாது, வரையறை செய்ய முடியாது. ஏன்? கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேனர். கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் அப்படின்னு என்னது? நடுதறின்னு என்னது? மாட்டை கட்டி வைக்கிற அந்த முளைக்குச்சி. முளைக்குச்சி நாம் மாடை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு குச்சி அடித்து வைக்கிறோமா இல்லையா? அந்த குச்சிக்கு பேர் நடுதறின்னு பேர். அந்த அம்மா ஒரு அம்மா அங்கே அதை பார்த்தா சிவலிங்கமாக தெரிஞ்சு தினமும் அதை பார்த்து 2 பூ போட்டுக்கிட்டே வருது. சாமி அதில் வந்துட்டார், முளைக்குச்சியில் வந்துட்டார். நாம் இங்கே தான் வருவார், அங்கே தான் வருவார் அப்படின்னா பெருமானை என்ன செய்ய முடியாது? வரையறை செய்ய முடியாது. இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மா. அவனை போய் நம்ம இன்ன வடிவன், இன்ன வடிவத்தன் இறைவன் இவன் என்று எழுதி காட்டோனாதேனர். அவனை இப்படி தான் வருவான், இங்கே தான் வருவான், இவருக்கு தான் வருவான், இவருக்கு வரமாட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? எந்த வரையறையும் இறைவனுக்கு நாம் சொல்லவே முடியாது. எனவே குணமின்றி குறிகளின்றி, குணமின்றி குறிகளின்றி நின்மலமாய், நின்மலமாய் மல சம்பந்தம் இல்லாதவனாய், மல சம்பந்தம் இல்லாதவனாய். அப்போ மலத்தை இயக்குவான், மலத்தை இயக்குவான். எங்கிருந்து இயக்குவான்? மலத்தை எங்கிருந்து இயக்குவான்? அறிவை அறிவுக்குள்ளேருந்து இயக்குவான், மலத்தை மலத்துக்குள்ளேருந்து இயக்குவான். மலத்தையும் தொழில்படுத்துவது யார்? பெருமான் தான். ஆனால் மலம் சம்பந்தம் அவனுக்கு கிடையாது. எல்லாமே அவன் வியாபகத்துக்குள்ளே இருக்கிறது. ஆணவம் எங்கே இருக்கிறது? இறைவனது வியாபகத்துக்குள்ளே இருக்குது. கண்மம் எங்கே இருக்கிறது? இறைவனது வியாபகத்துக்குள்ளே இருக்கிறது. மாயை எங்கே இருக்கிறது? இறைவனது வியாபகத்துக்குள்ளே இருக்குது. உயிர்கள் எங்கே இருக்கிறது? எல்லாமே அவனது வியாபகத்துக்குள்ளே இருக்கிறது. எல்லாமே அவனது வியாபகத்துக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் இயக்குவது யார்? பெருமான் தான். ஆனால் மல சம்பந்தம் அவனுக்கு இல்லை, மல சம்பந்தம் அவனுக்கு இல்லை. அதாங்க சொல்ல நின்மலமாய், நின்மலமாய். அப்புறம் ஏகமாய், ஏகமாய். பதி என்பது ஒன்றே ஒன்று தான், ஒன்றே தெய்வம். யார் சொன்னா? திருமூலர். ஒன்றே தெய்வம். தெய்வம்னா பெருமான் மட்டும்தான் தெய்வம், மற்றதெல்லாம் யார்? கடவுளர். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. கடவுளுக்கும் கடவுளருக்கும் என்ன வேறுபாடு? கடவுள் தன்மையை பெற்றவர்கள், கடவுள் தன்மையை பெற்றவர்கள். எப்படி நெருப்புக்குள்ளே இருக்கும்போது இரும்பு சுடுதோ அதுபோல ஆன்மாக்கள் பதியை சார்ந்ததாலே பதியின் தன்மையை பெறும், பதியின் தன்மையை பெறும். அப்போ இது பதியான்னு கேட்டா பதி கிடையாது. கடவுளை சார்ந்ததினாலே இவர்களுக்கு என்ன வரும்? கடவுள் தன்மை கிடைக்கும். அந்த கடவுள் தன்மை என்பது எது வரைக்கும் இருக்கும்? சார்ந்து இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுதான் எனக்கு வந்துருச்சே அப்படின்னு விளங்கிட்டா என்ன ஆகிடும்? அதுக்கு அந்த தன்மை போயிடும். அப்போ அங்கே இருந்து தொழில்படுவது எது? பெருமான் தான். பெருமான் தான் தொழில்படுகிறார். நெருப்பு சுடுதா இரும்பு சுடுதா? தொட்டுறது என்னமோ நீங்கள் இரும்பு தான் தொடுறீங்க இல்லையா? நெருப்புக்குள்ளே இருக்கிற இரும்பு தொடும்போது நீங்கள் எதை தொடுறீங்க? இரும்பை தொடுறீங்க. சுட்டது எது? நெருப்பு தான் சுடும், இரும்பு சுடாது. புரியுதா இல்லைங்களா? அப்போது யாருக்குள்ளே எந்த தன்மை விளங்கி நின்றாலும் அது யாருடைய தன்மை? பெருமானுடைய தன்மை. அதான் அழகாக சொன்னார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனாதான் வருவர். எந்த கடவுளை போய் கும்பிட்டீங்கனாலும் அங்கே யார் வருவா? அருள் செய்கிறதுக்கு பெருமான் தான் வருவான், பெருமான் தான் வருவான். ஏன்? மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல்வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான்
இல்லாதவன். வேதனைப்படுறது, பிறக்கிறது, இறக்கிறது இதெல்லாம் இல்லாத ஒருத்தன் தான். மீதி எல்லா கடவுளும் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வச்சுக்கங்க, அந்த கடவுளுடைய வரலாற்றை, அந்த கடவுளை உயர்ந்து பேசுகிற நூலில் பாருங்கள். புரியுதா இல்லைங்களா? மற்ற சமய நூலை பார்க்காதீங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ இயேசு பிரான், இப்போ அவரை உயர்ந்து பேசுகிற சமயம் எது? அதை எந்த நூல் பேசுது? பைபிள் பேசுது. அந்த நூல் எடுத்து பாருங்க. பிறந்தாரா, இறந்தாரா, வேதனைப்பட்டாரா, அவர் ஒதுக்கி வைங்க. அடுத்த ஒரு கடவுள் எடுத்துக்கங்க, எந்த கடவுள் வேணாலும் எடுத்துக்கங்க. யார்? திருமால். அவரை பற்றி பேசுகிற நூல் எது? சிறந்து பேசுகிற நூல் எது? திவ்ய பிரபந்தம் எடுத்துக்கங்க. பிறந்தாரா? 10 தடவை பிறந்திருக்கிறார். எத்தனை தடவை பிறந்திருக்காரு? 10 தடவை பிறந்திருக்கிறாரு. எந்த நூல் சொல்லுது? அவங்க நூல் தான் சொல்லுது, நம்ம சொல்லலை. இறந்தாரா? 10 தடவையும் இறந்தார். 10 தடவையும் வேதனைப்பட்டாரா? 10 தடவையும் பட்டார். அவர் அப்படி ஒதுக்கி வைங்க. பிரமன் பிறந்தாரா? எங்கே பிறந்தார்? மாலில் உந்தியிலே பிறந்தார். இறந்தாரா? இறந்தார். வேதனைப்பட்டாரா? பட்டார். இன்பப்பட்டாரா? பட்டார். துன்பப்பட்டாரா? பட்டார். எல்லாம் அவங்க நூலில் இருக்கு. இது நம்ம இன்னொரு சமய நூல் எடுத்துட்டா அது இல்லைங்க, அந்த சமயம் அப்படி தாங்க சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தந்த சமயங்களின் பிரமாண நூல்கள் சொல்லுகிறது, எங்கள் கடவுள் பிறந்தார், எங்கள் கடவுள் இறந்தார், இன்பப்பட்டார், துன்பப்பட்டார் என்று அந்தந்த சமய நூல்கள் சொல்லுகிறது. சிவபெருமான் பிறந்தார் என்று வேற்று சமயம் சொல்லுதான்? ஏதாவது வேற்று சமயம் நம்ம நூலை சொல்ல வேண்டாம், நாம் கூட கொஞ்சம் ஏதாவது சொல்லிடலாம் இல்லைங்களா? எங்கள் கடவுள் பிறந்தாருன்னு நாம் ஏதாவது சொல்லலாம், நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லிடலாம். சிவபெருமான் பிறந்தார் என்று வேறு சமயம் ஏதாவது சொல்லியிருக்கா? நம்ம சமயத்தை பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறது அவங்களுக்கு உயர்வை அவங்க நூல்லையே பாருங்கள், நம்ம உயர்வை நம்ம நூலில் பார்க்காதீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா இல்லையா? இப்போது வைணவ நூல்கள் எடுத்துங்க. சிவபெருமான் பிறந்தார், எங்காவது வரலாறு இருக்கா? சிவபெருமான் இறந்தார், எங்காவது வரலாறு இருக்கானா? இல்லை. புரியுதா இல்லைங்களா? அப்போ பிறப்பு இறப்புக்கள் இல்லாத ஒரே கடவுள் சிவம் மட்டும்தான். சிவம் மட்டும்தான். என்ன சொல்ல போனால் சிவபெருமானுக்கு என்ன பாடக்கூடாது? பிள்ளை தமிழ் பாடுதல் குற்றம். தமிழ் இலக்கணம் சொல்லுது. நீங்கள் மீதி எல்லாத்துக்கும் பிள்ளை தமிழ் பாடலாம். யாருக்கு பாடலாம்? திருமாலுக்கு பாடலாம், பிரமனுக்கு பாடலாம், யாருக்கு வேணாலும் பிள்ளை தமிழ் பாடலாம். பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு பிள்ளை தமிழ் பாடுதல் குற்றம். ஏன்னா பிள்ளை தமிழ் ஒரு கற்பனை. பிள்ளை தமிழ்ங்கிறது என்னதுங்க? ஒரு கற்பனை. என்ன கற்பனை? அது பிறந்து வளர்கிற வரைக்கும் 10 பருவமாக பிரித்து, பிள்ளை பருவம், காப்பு பருவம், அம்புலி பருவம், சப்பானி பருவம் என்று 10 பருவமாக பிரித்து கற்பனையாக பாடுறது. அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்னதுங்க? ஒரு கற்பனை இலக்கியம் பிள்ளை தமிழ். ஆனால் சிவபெருமான் பிறந்தார் என்று கற்பனை கூட பண்ணக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ பெருமானுடைய இலக்கணத்தை நம்ம இன்னும் நமக்கு சிவபெருமானை புரியலைன்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சிவபெருமானை பிறந்தார் என்று கற்பனை செய்தல் குற்றம். கற்பனை செய்தல் குற்றம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அதுதான் இங்கே சொல்கிறார். என்னதுங்க? பதி பரமே, அதுதான் குணம் குறிகளின்றி நின்மலமாய், மல சம்பந்தம் இல்லாமல் ஏகமாய், ஏகமாய் ஒன்றாய். அந்த பெருமான் என்ன செய்வார்? ஒன்றாக இருந்தாலும் பிற உயிர்களை இயக்குவார். ஆன்ம வர்க்கத்தை என்ன செய்வார்? இயக்குவார். எதை? அனந்தர், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், உருத்திரர் என்று பல பேர்த்தை இயக்குவார். ஆனால் அவர் ஒரு ஆள் தான். சிவம் ஒன்று தான், ஆனால் என்ன செய்யும்? பல ஆன்மாக்களை இயக்கும். நம்ம பார்த்தோமா இல்லையா நேற்று? அந்த சரியில் சரியை, சரியில் கிரியைன்னு சொன்னால் அதெல்லாம் ஒவ்வொரு புவனங்கள், அந்த புவனங்கள் உலகங்கள், அதற்கு பல அதிபதிகள், அவர்கள்லாம் உருத்திரர்கள். அந்த உருத்திரையெல்லாம் இயக்குவது யார்? பெருமான் தான். மேலேருந்து இயக்கிறார் தான். எனவே அந்த பெருமான் நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி என்றும்
அழியாததாய், என்றும் அழியாததாய், நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி, அழகில் உயிர்க்கு உணர்வாகி. உயிர்கள் எத்தனை? எண்ணில் அடங்காதது. பெருமான் ஒருவன் தான். உயிர்கள் எத்தனை? எண்ணில் அடங்காத உயிர்கள், வரையறையே சொல்ல முடியாது. எனவே அத்தனை உயிரின் அறிவிலே இருந்து அந்த உயிர்களை இயக்கி கொண்டு இருக்கிறான். அவன் ஒருவன் தான். ஆனால் என்ன செய்கிறாங்க? கோடான கோடி உயிர்களுடைய அறிவில் இருக்கிறான். அறிவில் இருந்து கூட என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? இயக்கி கொண்டு இருக்கிறான். அந்த அறிவை இயக்கி கொண்டு இருக்கிறான். அதான் அழகில் உயிர்க்கு உணர்வாகி. உணர்வு என்பது அறிவுக்கு அறிவாக நிற்பதற்கு உணர்வாகி என்று சொல்லுகிறார். அறிவுக்கு அறிவாக இருக்கும். அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாய். அசலமாய், சலம் என்பதற்கு என்னதுங்க? மாறுகிற தன்மைன்னு பேர். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன். சலமிலன் யாரு? அசைகிற தன்மை அவன்கிட்ட கிடையாது. சலமிலன் என்பதை இன்னொரு சொல் என்னது? அசலம். எதிர்மறை சொல். சலம் அசலம், சுத்தம் அசுத்தம். முன்னாடி போட்டீங்கன்னா இப்போ எதிர்மறை வந்துடும். அதுபோல் சலம் என்பது மாறுபாடு, அசலம் என்பது மாறுபாடு இல்லாத தன்மை, திரியாத தன்மை. திரியாத தன்மை வள்ளுவர் அழகாக சொல்கிறார். என்னதுங்க? நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நிலையில் திரியாது அடங்கியான் அப்படின்னு என்னதான்? தன் கொள்கையில் மாறாமல் இருக்கணும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன ஆனாலும் கொள்கையில் மாறாமல் இருக்கணும். கொள்கையில் இந்த தன்மை எப்போ வரும் அப்படின்னா சிவத்தை சார்ந்தால் வரும். எப்போ வரும்? சிவத்தை சார்ந்தாதான் நமக்கு என்ன வரும்? இந்த மாறாத தன்மை வரும். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். இப்போ கேடும் ஆக்கமும் கெட்ட தெருவினர் யார்? அடியார்கள். அடியாருக்கு எப்படி அந்த தன்மை வந்துச்சு? பெருமானை சார்ந்ததுனால வந்துச்சு. அது பெருமானுடைய குணம். என்ன குணம்? மாறாத தன்மை. மாறாத தன்மை. அழகாக சொன்னால் இதுக்கு சத்து. இதுக்கு என்ன பேர்? சத்து. சத்து என்ற சொல்லுக்கு என்றும் மாறாதது, எங்கும் மாறாதது. எங்கும் மாறாதது, என்றும் மாறாது. எங்கும் என்றும் ஒருபடித்தாய் இருப்பது. ஒருபடித்தாய் என்னதுங்க? அப்படியே இருக்கும். தன் நிலை மாறவே மாறாது. நமக்கு எப்போ வரும்? பெருமானை சார்ந்தால் வரும். மாயையை சார்ந்தால் எப்படி இருப்போம்? மாறிக்கிட்டே இருப்போம். எங்கே? இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவோம். அப்புறம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவோம், நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் மாறும். வீட்டில் இருக்கிற மாதிரி அலுவலகத்தில் இருக்க மாட்டோம், அலுவலகத்தில் இருக்கிற மாதிரி வகுப்பில் இருக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அங்கங்கே நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு கேரக்டர் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு கேரக்டர் இருக்குது. வீட்டுக்கு போனால் அப்பா, பையன், அம்மா, மகள் அப்படின்னு ஒரு கேரக்டரு. அங்கே போனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம். அலுவலகத்துக்கு போயிட்டு என்ன ஆயிடுவோம்? வேலைக்காரன், முதலாளி. ஒன்று வேலைக்காரனா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம், முதலாளினா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம். இங்கே வந்தால் ஆசிரியர், மாணவர், அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம். ஆனால் ஆள் ஒரே ஆள் தான். வீட்லேயும் அலுவலகத்துலேயும் வகுப்புலேயும் ஆள் ஒரு ஆள் தான். அங்கே வேறு மாதிரி இருப்பார், அங்கே வேறு மாதிரி இருப்பார், இங்கே வேறு மாதிரி இருப்பார். அப்போது எப்படி இருப்போம்? இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம குணம் மாறும். அதே மாதிரி சரி, இங்கே வந்தாச்சு, இங்கே ஆசிரியர், மாணவர். இப்போ இடம் மாறிச்சா? ஒரே இடம்தான். காலையில் ஒரு மாதிரி இருப்போம், 12 மணிக்கு ஒரு மாதிரி இருப்போம், 4 மணிக்கு ஒரு மாதிரி இருப்போம். இப்போ இடம் மாறல, என்ன மாறிடுச்சு? நேரம் மாறுது. 10 மணிக்கு ஒரு மாதிரி, 12 மணிக்கு ஒரு மாதிரி, 3 மணிக்கு ஒரு மாதிரி. இப்போ நேரம் மாறினாலும் நம்ம குணம் மாறிடும். புரியுதா இல்லைங்களா? இடம் மாறினாலும் குணம் மாறும், நேரம் மாறினாலும் குணம் மாறும். ஏன்னா நம்ம குணம் இதுக்கெல்லாம் சம்பந்தம் முடியாது. அதனால் நமக்கு சதசத்து. நமக்கு என்ன பேர்? சதசத்து. சதசத்துன்னு என்னது? சார்தலின் வண்ணமாதல். சார்தலின்
வண்ணமாதல். இந்த இலக்கணம் யாருக்கு? நமக்கு, பெருமானுக்கு கிடையாது. இங்கே இறையை 10 இலக்கணம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் வேறுபாடு கூடவே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் பெருமான் எப்படி இருப்பானுங்க? எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பார். இந்தியாவில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பார், அமெரிக்காவில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பார், சொர்க்கத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பார், கைலாயத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பார், பாதாள லோகத்தில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பார். ஞானசம்பந்தர் காலத்துலேயும் அப்படி தான் இருந்தார், நம்ம காலத்தில் அப்படி தான் இருப்பார், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருப்பார். அவர் தன்மை மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருப்பார். அதுதான் இங்கே சொல்கிற அசலமாய். அசலமாய் என்பது தான் நிலை தெரியாத தன்மை. இது அழகாக மணிவாசக பெருமான் சொல்கிறார். என்னதுங்க? வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இல்லா தன்மையன் பூதம் 5 நிலையில் கலங்கினும். இது அடியாருக்குரிய இலக்கணம். இங்கே சிவபெருமானுக்குரிய இலக்கணம் என்னது? வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும். பஞ்சபூதமும் தன் தன்மையில் தெரிஞ்சாலும், ஆகாயம் தன் தன்மையில் தெரிஞ்சாலும். ஆகாயத்தின் தன்மை என்னது? அதற்கு தொழில் என்ன, குணம் என்ன? 5 பொருளுக்கும் 5 குணம் இருக்கிறது, 5 தொழில் இருக்கிறது. எங்கே படித்தோம்? உண்மை விளக்கத்தில் படித்தோமா இல்லையா? ஆகாயத்தின் தன்மை என்ன, தொழில் என்ன? இடம் கொடுத்தல் அதனுடைய தொழில். இடம் கொடுத்தல் தொழில். பரந்து நிற்றல் குணம். வான் பறந்து நிற்கும், வான் பறந்து நிற்கும். காற்று என்ன செய்யும்? சலித்து திரட்டி ஒன்றுவிக்கும். சலித்து திரட்டி ஒன்றுவிக்கும். காற்று அங்கும் இங்கும் சலித்தல் செய்யும், அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யும். அப்புறம் என்ன செய்யும்? ஒன்றுவித்தல் என்பது அதனுடைய தன்மை. சலித்து திரட்டுதல் என்பது அதனுடைய தொழில். அடுத்தது நெருப்பு என்ன செய்யும்? சுட்டு ஒன்றுவிக்கும். சுடுதல் என்பது அதனுடைய குணம், ஒன்றுவித்தல் என்பது தொழில். புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி பஞ்சபூதத்துக்கும் ஒரு குணம் உண்டு, ஒரு தொழில் உண்டு. நாம் அதை ஏற்கனவே உண்மை விளக்கத்தில் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், தன் நிலையில் எது தெரியாது? எது தெரியாது? இந்த பஞ்சபூதம் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா அப்படியே பாரதியார்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்கிறாரு? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலாதியா? ஒருவேளை விழுந்தாலும் அச்சமில்லை, விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். வானம் இடிஞ்ச என் தலை மேலே விழுந்தாலும் எனக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. ஏன்னா விழாது. அப்படி ஒரு வேளை விழுந்தாலும் எனக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாதுங்க. இங்கே அப்படியே வாங்க. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும். அந்த உண்மை என்னது? ஒருவேளை பஞ்சபூதமும் தன் நிலையில் கெட்டாலும் தான் கெட்டல் இல்லா தன்மையும். அது கெட்டாலும் இவன் கெடமாட்டான். யார் கெடமாட்டா? சிவபெருமான் தன் தன்மையிலிருந்து திரிய மாட்டான். சிவபெருமான் தன் தன்மையிலிருந்து திரிய மாட்டான். அப்படியே எங்கள் அடியாருக்கு வந்தால் என்னதுங்க? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். இவங்களுக்கு கேடும் கிடையாது, ஆக்கமும் கிடையாது. ஏன்? ஒரே மாதிரி இருப்பாங்க. யார்? அடியார். எதனால்? சிவத்தை சார்ந்ததினாலே, சிவமாம் தன்மை பெற்றதினாலே, சிவத்தின் குணங்கள் நித்திய குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கள குணங்கள் யாருடையது? பெருமானுடைய. அந்த மங்கள குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும்? அடியார்கிட்ட இருக்கும். சரி. எனவே அசலமாகி அகண்டிதமாய் கண்டிதம் என்பதற்கு கூறுபாடுன்னு பேர். கண்ட பொருள் அப்படின்னா அந்த கூறாக இருக்கிறது. இன்னும் கண்ட துண்டமாக வெட்டணியா சொல்கிறோமா இல்லையா? கண்டம்னா என்னதுங்க? கூறு. கண்டம் என்பது கூறு. அதனால தான் நம்ம உலகத்தில் 7 கண்டம் அப்படிங்கிறோம். என்னது? 7 கூறாக இருக்குது. 7 கூறு. அதனால அதுக்கு கண்டம்னு பேர். 7 கூறாக இருக்கிறதுனால கண்டம். பெருமான் எப்படிப்பட்டவன்னா கூறுபாடு இல்லாதவன்.
கூறுபாடு அவன் ஒன்று தான். அதை 2 3லாம் என்ன செய்ய முடியாது, கூறு போட முடியாது. சிவபெருமான் என்ன செய்ய முடியாது, கூறு போட முடியாது. அகண்டிதமாய், அகண்டிதம் என்பதற்கு கூறுபாடு இல்லாதவன், கூறுபாடு இல்லாதவன். அடுத்தது ஆனந்த உருவாய், ஆனந்த உருவாய், இன்ப வடிவினன். அந்த 8 குணத்தில் ஒரு குணம் என்னதுங்க, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. காமார்க்கும் குடியல்லா சங்கரன் நற்சங்கவன் குளையோர் காலில் கோமார்க்கே நாம் என்றும் மேலா ஆளாய் கொய்மலர் சேவடேனியே குறுகினோமே. யார் பாடுறா, நாவுக்கரசு பெருமான் இல்லைங்களா. இன்பமே என்னாலும் துன்பமே, சலமிழன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிழன் இல்லைங்களா. எனவே இன்பத்தை தருபவன் சிவபெருமான், இன்பத்தை தருபவன் சிவபெருமான். இன்ப உருவினன், இன்ப உருவினன். அதாங்க சொல்றார், ஆனந்த உருவாய், ஆனந்த உருவாய், ஆனந்த உருவாய். அடுத்தது அன்றி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா இல்லையா, ஆனந்த உருவாய் அன்றி, அது மட்டுமல்லாமல் அப்படின்னு ஒரு பொருள் புரியுதா இல்லைங்களா. இன்னொரு பொருள் இருக்கு, ஆனந்த உருவாய் அன்றி செலகரிதாய், ஆனந்த உருவாய் அன்றி செல அரிதாய், செல அரிதாய். இதை கொஞ்சம் கவனமாக இந்த இடத்த பொருள் செய்யணும். அவன் ஆனந்த வடிவினன், அவன் ஆனந்த வடிவினன் அன்று என்பது அது மட்டுமல்லாது செல அரிதாய், யாராலும் எளிதாக செல்லுவதற்கு அரிய பொருளாய். எல்லாராலும் சிவபெருமானை போய் பிடிச்சிட முடியாது. சிவபெருமானை போய் அடையணும், அவன் திருவடியை வணங்கணும், அவனை வாழ்த்தணும், வீடு பேர் பெறணும்னா இது ஏதோ சும்மா போனால் ஒரு 4 நாள் கோயிலுக்கு போனால் பெருமானை பார்க்கலாம், பெருமான் நமக்கு அகப்படுவார் அப்படின்லாம் கருத முடியாது. அவன் யாருங்க, மிக உயர்ந்த பொருள். அதை அவனை அடையணும்னா என்ன வேணும், உயர்ந்த பக்குவம் வேணும், உயர்ந்த பக்குவம் வேணும், அதற்கு சாதனை வேண்டும். பல நம்ம அந்த விருப்பம் மேலோங்கி மேலோங்கி நிற்க போது அவனை அறிய முடியுமே என்று சும்மா நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் ஜஸ்ட் லைக் தட். அப்படியெல்லாம் சிவபெருமானை பாத்திரவோ அனுபவிக்கிறவோ முடியாது. செல்லுதற்கு அரிய பொருள், செல்லுதற்கு அரிய பொருள். இது ஒரு கருத்து, இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து இருக்கிறது. இந்த இந்த வரியை இன்னொரு சொல்லி பார்க்கணும் வேற மாதிரி. என்னதுங்க, ஆனந்த உருவாய் அன்றி செல அரிதாய், ஆனந்த உருவாய் அன்றி செல அரிதாய். அப்படின்னா ஆனந்த உரு என்பதற்கு திவ்ய தேகம், ஒளி தேகம், ஒளி தேகம், அருளே வடிவு, அருளே வடிவு. அருள் வடிவு என்பது எப்போ வரும், ஆன்மாவுக்கு எப்போ அருள் வடிவமாகும், சிவோகம் பாவனையில் இருக்கிற போது ஆன்மாவுக்கு இந்த உடம்பு என்ன ஆயிரும், இந்த உடம்பு என்ன ஆயிரும். இப்போ நமக்கு இந்த உடம்பு என்ன உடம்பு, இப்போ என்ன உடம்பு, மாயாகாரியம், பூத உடம்பு. இதுக்கு மாயாகாரியத்தாலான உடம்பு. ஆனால் வழிபாடு செய்கிற போது, வழிபாடு செய்கிற போது இது சிவோகம் பாவனையில் நிற்கும்னு நம்ம படித்த ஞாபகம் இருக்க 9ஆம் நூற்பால் அகப்பூசை செய்கிற போது நான் சிவமாகிறேன், நான் சிவமாகிறேன்னு பாவிக்கிற போது இந்த மாயாதேகம் நீங்கி இது என்ன ஆகிடும், ஒளி தேகம் ஆகிடும். ஒளி தேகம் என்பது அருளே வடிவு, அருளே வடிவு. திருவருள் இந்த உடம்பு முழுக்க திருவருள் விரைவி நிற்கும். அதனால் இந்த உடம்பு என்ன ஆகிடும், அருள் சம்பந்தம் ஆகிடும், அருள் சம்பந்தம் ஆகிடும். அருளின் வழியாய் அன்றி சிவபெருமானை அறிய முடியாது. சிவபெருமான் அறியணும் எதன் வழி அறியணும், அருள் வழியாக தான். சிகாரத்தை வகாரத்தின் வழி அன்றி யகரமாகிய உயிர் செல்ல முடியாது. யகரமாகிய உயிர் சிகாரத்தை அடையணும்னா எதன் வழியாக அடையும், வகாரத்தின் வழி தான் அடையும். வகாரம் என்பது என்னது, திருவருள். வகாரம்னா திருவருள், யகாரம்னா உயிர், யகாரம்னா உயிர், சிகாரம்னா சிவம். புரியுதா இல்லைங்களா. அப்போது உயிர் சிவத்தை அடையணும்னா எது வழியாக அடையும், அருள் வழியாக தான் அடையும், அருள் வழியாக தான் அடையும். இப்போ நாம் சிவபெருமானை அனுபவிக்கலாமா, அனுபவிக்கலாமா, முடியுமா முடியாதா. அருள் வழி நின்றால் சிவத்தை அனுபவிக்கலாம். இப்போ இந்த உடம்பு என்ன ஆகணும், அருள் வயப்படணும், அருள்
பயப்படணும். கண்ணப்ப நாயனார் புராணம் தான், ஏற்கனவே இதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? கண்ணப்ப நாயனாரை மலை மேலே ஏறாரு, மேலேருந்து குடுமி தேவர் பார்க்குறார். இவர் பார்ப்பதற்கு முன்னாடி அவர் பார்த்தார். என்புருவும் அன்புருவு ஆயிற்று சேக்கலார் பெருமான். என்புருவம் எலும்பாலான இந்த உருவம் என்ன ஆயிடுச்சு? அன்பு உருவம் ஆயிற்று. அன்புருவம் ஆயிற்றார். மேலே போனார், அகப்பட்டார். அச்சோ ஓடினார், மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார், உச்சி மோந்தார். அப்படி ஆற தழுவி கண்ணீர் விட்டு அடியனேனுக்கு இங்கு அகப்பட்டார். அச்சோ என்று படியலாம் படிவுதான் படிவமாம் பரிசு தோன்றி என்று சேக்கலார் பெருமான் கடை அன்புருவம் ஆனதுனால சிவபெருமான் அகப்பட்டுட்டார். சிவகுணம் சரியார் என்புருவா இருக்கிறாரு, கிடைக்கல. அவர் என்புரு, இவர் அன்புரு. அப்போ சிவபெருமானை அடையணும்னா எதன் வழியாக அடைய முடியும்? அன்பு வடிவம். அன்பு என்பது இங்கே என்னது? திருவருள். அன்பு என்பது திருவருள். திருவருள் வழியாக தான் பெருமானை அடைய முடியும். இப்போ இந்த வரியை பாருங்கள், இந்த வரியை திருப்பி ஒரு பாருங்கள். ஆனந்த வடிவாய் அன்றி. ஆனந்த வடிவாய் என்பது என்னதுங்க? அருள் வடிவம். அருள் வடிவாய் அன்றி சில அரிது. வேற வழியாக போய் பார்க்க முடியாது. பெருமான அருள் இல்லாமல் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. எனவே ஆனந்த வடிவாய் அன்றி செல அரிதாய், செல அரிதாய் செல்கதியாய். சரியா, போக முடியாதாட்டிருக்கு, சரி விட்டுருவோம், ஆவாது நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு விட்டுற முடியுமா? வேறு வழியே கிடையாது. உங்கள் பயணம் அங்கே போனால் தான் முடியும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? அதை நோக்கித்தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய திருவிழா கூட்டம், திருவிழா இப்போ இப்படி வச்சுக்குவோம். சித்ரா பௌர்ணமி எங்கே போகிறோம்? திருவண்ணாமலை போகிறோம். 16 கிலோமீட்டருக்கு பல லட்சம் பேர் நிற்கிறான், பல லட்சம் பேர் நிற்கிறான். நாம் போய் ஒரு இடத்துல நுழைஞ்சாச்சு, ஒரு இடத்துல நுழைஞ்சாச்சு. எங்கே நிற்கிறோம் அதெல்லாம் தெரியல, எங்கே போகிறோம் தெரியல. நீ நின்னா தள்ளிக்கிட்டே போவான், தள்ளிக்கிட்டே போவான். அப்படியே வந்தால் எங்கே வந்துடலாம்? கடைசியாக சுற்றி வந்துடலாம். நீ இடையில வெளியும் போக முடியாது, எங்கே நிற்கிறேன்னு தெரியாது, எப்போ போவோம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? மழை சுற்றிட்டு இருக்கிறோம், மழை சுற்றிட்டு இருக்கு. இதுதான் கணக்கு. பிறவிக்கு வந்தாச்சு. இந்த சுத்து எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய சுத்து, ரொம்ப பெரிய சுத்து. அதுவாக தள்ளிக்கிட்டே போவோம். நீ ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும், கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனால் நீ எங்கே போயிட்டுருக்கிற? திருவடியை நோக்கி தான் போயிட்டுருக்கிற. இந்த பயணம் உன்னை அறியாமல் உன்னை எதை நோக்கி செலுத்துகிறது? திருவடியை நோக்கி செலுத்தி கொண்டே இருக்கிறது, செலுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்கள், தெரிஞ்சு சுற்றுறதுக்கும் தெரியாமல் சுற்றுறதுக்கு என்ன வேறுபாடு? இப்போ ஏற்கனவே தெரிஞ்சவன் வந்து செய்வான், தான் எப்பா அண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் வந்துருச்சு, பாதி வந்தாச்சு, பாதி வந்தாச்சு தான், இங்கே வந்தாச்சு, ஏப்பா இந்த ஹோட்டல் வந்துருச்சியா, முக்கால்வாசி வந்துட்டான். புரியுதா இல்லைங்களா? அவன் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சு போயிட்டுருப்பான். மற்றவன் என்ன செய்வான்? தெரியாமல் போயிட்டுருப்பான், தெரியாமல் போயிட்டுருப்பான், கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டே இருப்பான். புரியுதா இல்லைங்களா? இப்போ நாமெல்லாம் தெரிஞ்சு போயிட்டுருக்குறோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள்னு சொல்கிறவன் தெரியாமல் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். அவனும் இந்த வரிசையில் தான் நிற்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடவுள் இல்லை என்று சொல்பவனும் இந்த வரிசையில் தான் நிற்கிறான். இவர் கடவுள்னு சொல்கிறவனும் இந்த வரிசையில் தான் நிற்கிறான். அவர் கடவுள்னு சொல்கிறவனும் இந்த வரிசையில் தான் நிற்கிறான். ஆனால் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டு போய் எங்கே முடியும்? சிவபெருமான் திருவடியில் தான் முடியும். இதை தவிர வேறு வழி கிடையாது, இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவன் இன்னைக்கு இந்த பிறவியில் இவர் கடவுள்மா, அப்புறம் 10 பிறவி கழித்து வந்து இவர் கடவுள் இல்லைங்க அவர் கடவுள்மா, அப்புறம் 100 பிறவி கழித்து வந்து 2 பேரும் கடவுள் இல்லைங்க இவர் தான் கடவுள்னு இன்னொருத்தராக காட்டுவான். சுற்றி வந்து கடைசியில் ஆமாங்க சிவபெருமான் கடவுள்னு சொல்கிறதுக்கு 1000 பிறவி ஆகிடும். ஆனால் அவன் என்ன வந்திருக்கிறான்? அப்படியே நகர்ந்து 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 வந்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? அப்போ செல்கதி, செல்லக்கூடிய கதி எது? அதுதான். நீ என்ன சொன்னாலும், நீ அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி தெரியலனாலும் சரி, போய் முடிக்கிற இடம் எது? திருவடி தான். அப்போ கதி, கதி என்பது என்னதுங்க? நமக்கு முத்தி பேற்றை தரக்கூடியது அந்த திருவடி தான், சிவம் தான். செல்கதியாய், செல்கதியாய், சிறிதாகி பெரிதாகி.
அந்த சிவம் சின்னதா பெருசா அப்படின்னா சின்னதுன்னு சொன்னீங்கன்னா சின்னது, பெருசுன்னு சொன்னால் பெருசு. அழகாக நமக்கு 9வது திருமுறையில் சொல்லும். திருவிசைப்பால் எப்படி அந்த சிவபெருமான் இலக்கணத்தை சொல்லுகிற போது அவன் சின்னதாக நிற்கிறான்னு வச்சுக்கங்க. சிவபெருமான் சின்னதாக நிற்கும் போது எப்படி இருக்கும்? அணு இருக்குது பாருங்கள். அணு எப்படி தெரியுமா? அண்டம் போல தெரியுமா? அணுவும் ஓர் அண்டமாம் சிறுமையும். அவன் சின்னதாக நிற்கும் போது அவனுக்கு முன்னாடி அணு என்னவா தெரியும்? அண்டம் மாதிரி தெரியுமா? அப்போ அணுக்கு விட அவ்வளவு கீழே அவன் போவான், அவ்வளோ கீழே போவான். இப்போ இன்னொன்று வச்சுக்குவான், அணு அதுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறானா? இருக்கிறான். அதை உடைச்சா எலக்ட்ரான், அதுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறான். நியூட்ரான் சிவபெருமான் இருக்கிறான். புரோட்டான் சிவபெருமான் இருக்கிறான். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் உடைச்சி அணுவை 1000மாக உடைச்சிங்கன்னா அதுக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்கும், அதுக்குள்ளேயும் சிவபெருமான் இருப்பான். அப்போ அவன் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. சரி, அவன் பெருசாக நின்னானா எப்படி நிற்பான்? அண்டம் அவனுக்கு முன்னாடி அணு மாதிரி தெரியுமா? அண்டம் அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு அணுபோல தெரியும். நான் பலமுறை சொன்னது தான். சூரபதுமனுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம். அதில் சூரபதுமன் எங்கே தெரிஞ்சான்? 224 புவனமும் கால் முடியில் தெரிஞ்சுது. அதுக்குள்ளே 224 புவனத்துக்குள்ளே அவன் தெரிகிறான். யார்? இது நம்ம போல பெரியாள் யாருமே இல்லைன்னு நினச்சி சூரபதுமன் முருகப்பெருமானுடைய காலில் இருக்கிற ஒரு முடியின் நுனியில் தெரிஞ்சானான். அப்போ பெருமான் எப்படி நின்றுப்பார் பாருங்க. எவ்வளோ பெரிய விஸ்வரூப தரிசனத்தை யார் கொடுத்துருக்கிறாரு? சூரபதுமனுக்கு கொடுக்குறாரா இல்லையா? அதான் இங்கே சிறிதாகி பெரிதாகி, சிறிதாகி பெரிதாகி நிகழ்த்துவது. இத்தனை தன்மைகளை உடையது எது? தற்சிவம். தற்சிவம் என்பர் யார்? இதெல்லாம் யார் சொல்லுவா? தெளிந்தோர் சொல்லுவார். தெரியாதவங்க அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் எதையாவது இலக்கணம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன்லாம் யார்? தெரியாதவன். தெரிந்தவர்கள் இவ்வாறு சிவத்தை கூறுவர். பாருங்கள், மீண்டும் பாட்டை பாருங்கள். பலகலை ஆகம வேதம் யாவை எனும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் பதிபரமே அதுதான் நிலவும் அருவுரு இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாகி அழகில் உயிர்க்கு உணர்வாகி அசலமாய் அகண்டிதமாய் ஆனந்த வடிவாய் அன்றி செலகரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாகி நிகழ்த்துவது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே. இதுதான் சிவபெருமானுடைய சொரூப இலக்கணம். சொரூப இலக்கணம். அடுத்த பாட்டு சொல்கிறார். என்னதுங்க? தடத்த இலக்கணம். இப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்கிறாரு? கீழே இறங்கி வர்றார். இப்படிப்பட்ட இலக்கணத்தை உடைய பெருமான் நம் பொருட்டு எப்படி வர்றாரு? கீழே இறங்கி வர்றார். கீழே இறங்கி வரும்போது எப்படி இருப்பார்? கீழே வரும்போது எப்படி வர்றாருன்னு அடுத்த பாட்டு சொல்கிறார். பாருங்கள், பாடல் எண் 14 தடத்த சிவத்தினுடைய இலக்கணம்.